வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆயில் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் ஒரே நாளில் மிக உயர்ந்த தினசரி எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை எட்டியதற்காக வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா தனது எரிசக்தி உட்கட்டமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாகவும் எரிசக்தி சார்பை நோக்கிய முயற்சிகளை தொடர்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 132வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். 2026 புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த நம்பிக்கையை ஏற்படுத்தவும், தேர்தல் நேரத்தில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கவும் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினரின் பிரம்மாண்ட கொடி அணிவகுப்பு நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி சேதராப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை கல்மேடுபேட் சாலை, முத்துப்பிள்ளைப்பாளையம், சப்தகிரி ராயல் நகரம், ஆதித்யா அவென்யூ, பிச்சை வீரன்பேட், புதுநகர், ரெட்டியார்பாளையம், அஜிஸ் நகர், ஜவஹர் நகர், பூமியான்பேட், புதுச்சேரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதிகளிலும் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.